அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ். சரி கவனிங்க. எங்களுக்கு தெரியும் இந்த 25 அவட பேப்பர் கிளாஸ்ல நான் சந்திக்க எங்களோட பேப்பர் கிளாஸ்ல மூன்றாவது வகுப்பு இது. மூன்றாவது வகுப்பு ஹீட்ல எஸ்ஏ கொஸ்டின் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. 2016ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு நாங்க முடிச்சாச்சு. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது எங்க 2018 ஆகுது. சரியா பாப்போம். நாங்க கேள்விக்குள்ள போவோம். சில விஷயத்த கவனிங்க. பாருங்கடா, போன டியூட்டோரியல்ல ஷேர் பண்ணியிருக்க டியூட்டோரியல் அதை நீங்க பாஸ் பேப்பரை பாருங்க. 2018ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் ரைட். நம்ம டியூட்ல இது மூன்றாவது கேள்வி. டியூட்ல மூன்றாவது கேள்வியாக நினைக்க போறோம். சரி பாப்போம் என்ன சொல்றாண்டா. பொரித்தல் என்பது உணவு தயாரிக்கும் செயல்முறை நுட்பமாகும். சரியா, பொரித்தல்ங்கிறது என்னது? உணவு தயாரிக்கிற செயல்முறை நுட்பமாகும். இது உணவை தயாரிப்பதற்காக வெப்பமாக்கிய எண்ணெயை வெப்பமாக்கல் ஊடகமாக பயன்படுத்துவதை உள்ளடக்கியதாகும். சரியா, வெப்பமாக்கல் ஊடகமாக என்னத்தை யூஸ் பண்றாங்கன்னா எண்ணெயை யூஸ் பண்றாங்க, உள்ளடக்கியதாகும். பொரிக்கப்பட வேண்டிய உணவுப் பொருளின் அளவிலும் பார்க்க அதிக அளவு எண்ணெயை பயன்படுத்தி பொரித்தல் இது ஆழமாக பொரித்தல். டீப் ஃப்ரை ரைட். மார்னிங் ஒரு எஸ்ஏ கேள்வி நாங்க நகர்ந்துட்டு வர டைம்ல ஒரு கேள்வியை நாங்க பார்த்துட்டு இருக்கிற டைம்லடா எங்கேயாவது நீங்க சில விஷயத்துக்கு இந்த புது வேர்டு எல்லாம் அறிமுகம் ஆயிடும். கட்டாயம் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா எஸ்ஏ கேள்வி செய்யுங்க, ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க. சரி, எப்படி புது வேர்டு எல்லாம் யூஸ் பண்ண என்ன செய்யுங்கன்னா அதை அப்படியே ஹைலைட் பண்ணுங்க. ஏன்னா பின்னால அது சார்ந்த அந்த சூழலை வச்சுதான் அந்த கேள்வியை கொடுத்துட்டு போவாங்க. அப்ப விஷயம் தெரியும், திரும்ப திரும்ப வாசிச்சுட்டு இருக்கீங்க. அது மாதிரி அப்ப ஒரு தரம் வாசிக்க அழகா கிரகித்து தெளிவாக வாசிச்சுடு இந்த வேர்டெல்லாம் அறிமுகப்படுது, அந்த சொற்களை வந்துட்டு அவங்க அறிமுகப்படுத்தாக்க என்ன செய்யணும் அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சார்ந்த இப்ப கேள்வி இருக்கும். சரி பாப்போம் என்ன நடக்குது. சரியா, அப்ப இந்த ஆழமாக பொரித்தல்ங்கிற கதை. சரி, என்ன சொல்றான்? அதிக அளவு எண்ணெயை பயன்படுத்தி அந்த அளவு உணவுப் பொருள் அளவிலும் பார்க்க அதிக அளவு எண்ணெயை பயன்படுத்தி பொரித்தல் இது ஆழமாக பொரித்தல் எனப்படும். சரி, ஆழமாக பொரித்தலுக்கு ஒரு வரையறுத்தல் சொல்லியிருக்கேன். ஒப்பீட்டளவில் சிறிதளவு எண்ணெயை பயன்படுத்தி பொறுத்தல் நடைபெறும் எனின், ஒப்பீட்டளவுல சிறிய அளவு எண்ணெயை பயன்படுத்தி நீங்க பொரித்தல் நடைபெறும் எனின் அது கலக்கட் பொரித்தல். சரியா, கலக்கட் பொரித்தல் எனப்படும். பொதுவாக ஆழமாக பொரித்தல் 190 பாகை சி தொடக்கம் 140 பாகை சி எனும் வெப்பநிலை வீச்சு. கலக்கட் பொரித்தல் வந்துகிட்டு 115 பாகை சி தொடக்கம் 100 பாகை சி எனும் வெப்பநிலை வீச்சிலும் நடைபெறும். அதிக அளவு எண்ணெய் அடிக்கடி பிரதீடு செய்யப்படுகின்றமையால் ஆழமாக பொரித்தல் செலவு மிக்கதாக இருக்கின்றது. ரைட், ஓகே. ஆழமாக பொரித்தல் சுவையான உணவுகளை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா செலவு கூடுமா. இப்ப நாங்க திரும்ப திரும்ப எண்ணெய் கூட எடுக்க வேண்டி வரும். அப்ப அதுக்கான அந்த செலவுகள்ல கூட வரும். சரி பாப்போம் கேள்விங்க நகர்ந்து இருக்கின்றது. எனினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஆழமாக பொரிப்பதன் மூலம் சுவைமிக்க உணவுகளை பெறலாம். மாணவன் ஒருவன் சிறிதளவு எண்ணெயை பயன்படுத்தி உயர் வெப்பநிலைகளை அடைவதற்கு மேற்கொண்ட முயற்சியின் போது நடத்திய ஒரு ஆய்வின் பேறுகள் கீழே தரப்பட்டது. இப்ப என்ன செய்ய போறாருன்னா இந்த செலவு குறைக்கணும், ஆனா சுவைமிக்க உணவை நாங்க எடுத்துக்கணும். அப்ப அந்த மாணவன் என்ன செய்யறான்னா ஒரு பிராக்டிகல் ரீதியாக ஒரு இடத்தை கொண்டு வர போறான். எப்படி கொண்டு வர போறான்னா குறைஞ்ச அளவு நீங்க எண்ணெயை யூஸ் பண்ணி ஆழமாக பொரித்தல்ல வரப்போற அந்த வெப்பநிலை வீழ்ச்சிக்கு கொண்டு வர போறாங்க. இதான் அவர் நோக்கம். அப்படிதான் கேள்வி நகரப்போம். சரியா, பாருங்களா. மாணவன் ஒருவன் சிறிதளவு எண்ணெயை பயன்படுத்தி உயர் வெப்பநிலைகளை அடைவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளின் போது நடத்திய ஒரு ஆய்வின் பேறுகள் கீழே தரப்பட்டது. தொகுதியின் வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செய்து, ரைட், அவருக்கு ஆல்ரெடி அல்லது ஹைலைட் பண்ணு பாருங்க என்ன செய்யறான்னு பாருங்க. தொகுதியின் வெப்ப கொள்ளளவை அதிகரிக்க செய்து அதன் மூலம் உயர் வெப்பநிலைகளை அடைவதற்கு அவன் மறுபடியும் பயன்படுத்தத்தக்க சிறிய திண்ம பீங்கான் கோளங்களுடன் ஒப்பீட்டளவில் சிறிதளவு எண்ணெயை கலந்து பயன்படுத்துகின்றார். ரைட், ஓகே. இவ்வளவும் அங்க கதைச்ச கதை. சரியா, ஹைலைட் பண்ண சின்ன விஷயம்லாம் ஹைலைட் பண்ணி பாப்போம் நல்லா தேவைப்படுறாங்க. இப்ப ஒரு ஏ பார்ட் என்ன சொல்றாங்க. பின்னர்
மாணவன் முதற்படி முறையாக வெளிச்சுவர்கள் ஒரு காவல் திரவியத்தினால் மூடப்பட்ட ஒரு தகுந்த பானையில் 0.2 கிலோகிராம் எண்ணெயை இட்டு ஒரு சிறிய அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி இது ஒரு பாத்திரம். இதுக்குள்ள என்ன இது பண்றாங்கடா பாருங்க, சொல்றான் 0.2 கிலோகிராம் 0.2 கிலோகிராம். ஓகே, 0.2 கிலோ எண்ணெய் விட்டு ஒரு சிறிய அமிழ்ப்பு வெப்பமாக்கியை பயன்படுத்தி 200 பாகை சி வரைக்கும் வெப்பமாக்கினான். அதன் பின்னர் வெப்பமாக்கி அகற்றப்பட்டு, சரியா, 200 பாகை சி வரைக்கும் வெப்பமாக்குறார். 200 பாகை சி வரைக்கும் வெப்பமாக்குறாராம். 200 பாகை சி வரைக்கும் வெப்பமாக்குறார். அதன் பின்னர் வெப்பமாக்கி அகற்றப்பட்டு உலர் உணவுப் பொருளின் இதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னா, இந்த வெப்பமாக்கி அமிழ்ப்பு வெப்பமாக்கி அகற்றினத்துக்கு பிறகு இவர் அகற்றார். சரி, கேள்விப்பா படமா இருக்கான். இவர் அகற்றதுக்கு பிறகுதான் உலர் உணவுப் பொருளின் 0.2 கிலோகிராம் கனப்பொழுதில் சேர்க்கப்பட்ட, அப்ப இவர் 200 பாஸ், இந்த தொகுதி 200 பாஸ்ல இருக்க இதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா, உணவுப் பொருள் அதுவும் 0.2 கிலோகிராம் இத கனப்பொழுதுக்குள்ள இதுக்குள்ள விடுறாங்க. கனப்பொழுதுக்குள்ள இதுக்குள்ள விடுறாங்க. சேர்க்கப்பட்டு எண்ணெயுடன் கலக்கப்பட்டது. எண்ணெயினதும் உணவுப் பொருளினதும் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே எண்ணெயிட தன்வெப்ப கொள்ளளவு 1650 கிலோகிராம் ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் மைனஸ் ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் -1. சரியா? அதே போல உணவுப் பொருள்கள் தந்திரிக்காங்க 1600 ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் -1. சரியா? ஆகவும் உணவுப் பொருளின் தொடக்க வெப்பநிலை 30 பாகை சி. இவர் வெப்பநிலை 30 பாகை சி உணவுப் பொருள் ஆகும். இருப்பின் கலவையின் இறுதி வெப்பநிலையை காண்க. கலவையில இறுதி வெப்பநிலை தீட்டா, கலவையில இறுதி வெப்பநிலை தீட்டா, அல்லது நான் θ1 எடுக்கிறேன், θ1 எடுக்கிறேன், வெப்பநிலை தீட்டா கணிக்க. வெறும் பானையின் வெப்ப கொள்ளளவு எண்ணெயின் வெப்ப கொள்ளளவுடன் ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்கது. அதாவது என்னன்னா, இந்த எண்ணெயிட வெப்ப கொள்ளளவு ஒப்பிடக்க பானையிட வெப்ப கொள்ளளவு புறக்கணி, அதாவது இந்த இடத்துல சக்தி மாற்றம் பானைக்கு போக போறது. சரியா? அந்த பாத்திரத்துக்கு கொடுக்கப்படுறது. வெப்பங்கள் ஒப்பிடும் போது புறக்கணிக்கப்படத்தக்கது எனவும் சுற்றாடலிற்கான வெப்ப இழப்பு புறக்கணித்தது எனவும் கொள்கை. ரைட், அவ்வளவுதான் கதை. சரியா? கவனிங்க, இந்த இடத்துல நல்லா பாருங்களா, நாம ஒரு எஸ்சி கேள்வி செய்ய, நான் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்ட்ட ஒரு சில விஷயத்த கவனிச்சுட்டு பழமையாக நான் சொல்ற ஒரு கதை. அதாவது ஒரு எஸ்சி கேள்வி செய்ய நாங்க எப்படி ஃபீல் பண்ணணும்டா, சரியா கவனிங்க, ஒரு எஸ்சி கேள்வி செய்ய நாங்க எப்படி ஃபீல் பண்ண போறோம்டாடா, ஒரு ஆளுக்கு நாங்க விளங்கப்படுத்துற மாதிரி, அதாவது எக்ஸாம் பேப்பரை இதுல கவனமா இருக்கீங்க. ஒரு எக்ஸாம் பேப்பரை திருத்த வார ஒரு ஆளுக்கு நீங்க பிசிக்ஸ விளங்கப்படுத்துற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படி நாங்க அந்த விடையை யோசிச்சு கொடுத்தாதான் எந்த விதமான மார்க்ஸும் இல்லாம நாங்க தப்பிக்கலாம். இப்ப பாருங்க, இதெல்லாம் அவன் தரம். ஆனா இந்த θ1 இது நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப நீ நேரடியாக கொண்டு போய் சாம்பாடுல பிரதியிடுங்க, நேரடியாக கொண்டு போய் சாம்பாடுல பிரதியிடுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், முதலாவது நீங்க எடுத்திருக்கிற தெரியாக்கணியத்தை யாருன்னு கதைங்க முதல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, நல்லா பாருங்கடா, இந்த θ1 நான் என்னன்னு எடுக்கிறேன்னா, கலவையின் இறுதி வெப்பநிலை, கலவையின் இறுதி வெப்பநிலை. ரைட், ஓகே, கலவையின் இறுதி வெப்பநிலை எடுத்து அவ்வளவுதான். இப்ப நல்லா கவனிங்கடா, இந்த இடத்துல எண்ணெயிட வெப்பநிலை கூட திண்மத்த உணவுப் பொருள் வெப்பநிலை குறையும். அப்ப இந்த கலோரி அளவியல் தத்துவத்துல
ஒரு ஆள் இழந்த வெப்பம் சமன் இன்னொரு ஆள் பெற்ற வெப்பம். அவ்வளவுதான். ஒரு ஆள் இழந்த வெப்பம் சமன் இன்னொரு ஆள் பெற்ற வெப்பம். சரியா? பாருங்க, 2016ஆம் ஆண்டு கேள்வி நான் விளங்கப்படுத்திருக்க இந்த ஹீட்ல வர சக்திக்கான சமன்பாடுகளை விரிவாக நான் கதைச்சிருந்தேன். திரும்ப 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 நம்ம அது கதைக்க போறது இல்லை. அந்த கிளாஸ் வந்து எல்லாரும் கொஞ்சம் அவதானமா பாருங்க. அதுல முழுமையாக அதை கதைச்சு முடிச்சது பாருங்கடா. 2016, 17, 18 இந்த 3 வருஷம் அது சார்ந்த கேள்விகளே மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்படித்தான் நான் ஒவ்வொரு சாப்டரா எடுக்க போறேன். உதாரணத்துக்கு நான் ஹீட் கேள்வியை நான் எடுத்துட்டு வெறும் 4 பகுதிகளின் ஊடாகத்தான் நம்மளோட எஸ்ஏ கேள்வியை ஃபீல் பண்ணுவோம். வெறும் 4 பகுதிகளில். சரி, அப்ப அதுல சக்தி சார்ந்த இந்த பகுதிகள் நான் என்னென்ன பகுதிகளுங்கிறது அடுத்தடுத்த கேள்வி வரைக்கும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேள்வியில செலக்ட் பண்ணி செஞ்சுட்டு. சரி, இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற இந்த இடம் எங்களோட ஹீட்ல அந்த நிலை மாற்றம், அதே போல சக்தி கடத்தப்படுறது. சரியா? சக்தி கடத்தப்படுறது அந்த ரிலேட்டடான சமன்பாடுகள் அந்த தியரியை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறது. பாருங்க, 2016ஆம் ஆண்டு அதே சப்ஜெக்ட், 2017 மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு 2018. சரியா? ரைட். ஓகே, இப்ப நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. எழுதலாம். இனி தீட்டா 1 இருக்கு. எண்ணெய் இழந்த வெப்பம் சமன். எழுது அழகா. எண்ணெய் இழந்த வெப்பம் சமன் உணவு பொருள் பெற்ற வெப்பம். சூழலுக்கான வெப்ப புறக்கணிக்காம இங்க பாத்திரம் வெப்பத்தை பெற போறது. பாத்திரமும் வெப்பத்தை பெறையாக இருந்தால் எண்ணெய் சக பாத்திரம் இழந்த வெப்பம் சமன் உணவுப் பொருள் பெற்ற வெப்பம். ஆனா இங்க அமைச்சரிட்டான் அதை புறக்கணிக்க. எங்களுக்கு தெரியும்னா சக்திக்கான சமன்பாடு தீவுகள் சார்ந்து தந்தால H சமன் ms தீட்டா. தீவு, தன் வெப்ப கொள்ளளவு, வெப்பநிலை வித்தியாசம். எனவே எண்ணெய் இழந்த வெப்பம் ms தீட்டாவை நான் யூஸ் பண்ண போறேன். அவர தீவு 0.2 தர, அவர தன்வெப்ப கொள்ளளவு 1650 தர, தீட்டா வெப்பநிலை வித்தியாசம் 200ல இருந்து தீட்டா 1க்கு வருது. 200 sin தீட்டா 1 இது சமன் உணவுப் பொருள் பெற்ற வெப்பம் அவர தீவு 0.2 தர, அவர தன்வெப்ப கொள்ளளவு 1600. நல்லா கவனிங்க, 30ல இருந்து தீட்டா 1க்கு போகுது. எனவே தீட்டா 1 மைனஸ் 30. தீட்டா 1 மைனஸ் 30 வரும். சரியா? ரைட். கவனிங்க சொல்றது. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒரு ஆள் நான் இந்த சமன்பாடு எழுதினது விளங்கிட்டேன். யாருனாலும் வரும், வேற நான் இது பண்ணல. சரியா? சமன்பாடு எழுதிருக்கிறது விளங்கிட்டேன். யாருனாலும் பேசுங்க. கிளாஸஸ் வந்து கேட்டு நீங்க ஆக்டிவா இருந்தாதான் அது கொண்டு போறதுல என்ன செய்வாங்க, அதை நம்ம தெளிவா கொண்டு போகலாம். இந்த சமன்பாடு எழுதினே எல்லாருக்கும் விளங்கிட்டாடா. எண்ணெய் இழந்த வெப்பமும் உணவுப் பொருள் பெற்ற வெப்பத்துக்கு நான் சமன்பாடு எழுதிருக்கிறது விளங்கிட்டேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்க கன்ஃபார்ம் பண்ணு. எஸ், ரைட். சரியா? இப்ப அவ்வளவுதான் நாங்க இருக்கு. சுருக்கல்களை மேற்கொள்ளலாம். இங்க பாருங்க, இவரை நாங்க கேன்சல் பண்ணி விடலாம். இதுல ஒரு சைவர், இதுல ஒரு சைவர். சரியா? இப்ப அவங்களோட மிஞ்ச போறது 165 200 sin தீட்டா 1 இது சமன் 160 தீட்டா 1 மைனஸ். நாளைக்கு 5வது சுருக்கலாம். இது 5வது சுரு, இது 5வது சுரு. சுருக்கள் நீங்க பாருங்க, 3 3 15. அதே மாதிரி இது 5வது சுருக்கினா 32. சரியா? அவ்வளவுதான் நிறைய இருக்காது. இப்ப சுருக்கே பெருக்கினா 6 6 0 0 33 1 இது சமம் 32 தீட்டா 1 மைனஸ் 6 9 சரி. சரியா? இவரெல்லாம் உண்டோ இவரைங்க 32 தீட்டா 1 சக 33 தீட்டா 1 சமன் 6 6 0 0 சக 960. எனவே இதை கூட்டினீங்கன்னா 60 65 தீட்டா 1 சமம் 0 6
15 அஞ்சு ஒரு மிச்சம் 1 சரி. எனவே θ1 சமம் பிரிச்சு கொடுங்க. θ1 பிரிச்சு கொடுங்க. θ1 பிரிச்சு கொடுங்க. என்னோட வருதுங்க. சரி, சுருக்கல்களுக்கு நேரத்தடுக்கல, நீங்க அதை சொல்லி பாருங்க. ஒரு விஷயம் இல்லை. சரி, செய்யலாம். Right. 116.30 பாகிஸ். சரி, 3 பாகிஸ். எஸ், அவ்வளவு போதுமானது. ரைட். அடுத்த கேள்விக்கு வரும். பாருங்கடா, 2018ஆம் ஆண்டுல ஏற்பாடு செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையும் நான் ஃபீல் பண்ணேன். சரி, இவ்வளவுதான் கேள்வி. பாரு, ஒரு ஃபைனல் எக்ஸாம் எப்படி வருது, கொஞ்சம் கேள்வியை நல்ல நுணுக்கமா விளங்கிட்டால் போதுமானது. அழகா புடிச்சிக்கலாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் கவனம் எடுக்கும். பெரிய ஒரு கஷ்டம் ஒண்டி இல்லை. ரைட். இப்ப வாங்க பி பார்ட். என்ன சொல்றான்னு பார்ப்போம். பி பார்ட் என்ன சொல்றாரு. ரைட், கவனிங்க. பின்னர் மாணவன் பானையை பெரிதாக்கி புதிய எண்ணெயின் மீது, சரியா, ஏயில் போன்று அதே அளவு 0.2 கிலோகிராமுக்கு சிறிய சீரான திண்ம பீங்கான் கோளங்களில் ஒரு குறித்த எண்ணிக்கையை சேர்ப்பதன் மூலம் கோளங்கள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்பட்டுள்ளன கொள்க. ஒழுங்கான முறையில பொதி செய்யப்பட்டுள்ளதென கொள்கையாம். ரைட். ஒழுங்காக பொதி செய்தல். கோளங்கள் பொதி செய்யப்படும் போது உண்டாகும் வெளிகளினுள்ளே பானையில் உள்ள எண்ணெயின் கனவளவில் அரைவாசி நிரம்புமாறு இக்கோளங்கள் பானையின் உள்ளே சேர்க்கப்பட்டுள்ளன. சரியா, அந்த பானையில் இருக்கிற எண்ணெயிட கனவுள்ள அரைவாசி அந்த இடத்துல நிரம்பும். சரி, பாப்போம், தெளிவா காட்டுறீங்க. அப்படின்னா ஒரு ஒன்றை பார்த்து சொல்றாங்க. கோளங்களின் பானையில சேர்க்கப்பட்டுள்ள ஒரு ஒன்றை பார்த்து பாருங்க. அதுல நம்ம பாருங்க, கோளங்கள் ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்படுகின்றமையினால் ஒரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு கோளங்கள் இடங்கொள்ளும் அலகு சதுரமுகியை கருத்தில் கொண்டு கோளங்களின் மொத்த கனவளவு வெளிகளில் உள்ள எண்ணெயின் கனவளவுக்கு சமன் என காட்டு. 5/7. ரைட். ஓகே. இப்ப இதுல என்ன கேஸ்டா, இப்ப நீங்க அந்த கோளம் ஒன்று இடம் கொள்ற அந்த கனவளவு, ஒரு கனவளவு எப்படி ஒரு பிக்சர் பாருங்க. சொல்ல விஷயமான சைட் வியூல இருந்து பார்த்தா இப்படி ஒரு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சதுரமுறைக்குள்ள, இப்படி ஒரு சதுரத்துக்குள்ள இது அடங்கிய மாதிரி சைட்ல இருந்து பார்க்கணும். இதே ஒரு சதுரமுகிய கதை, அதுக்குள்ள இருக்கிறது கோளம், இப்படி ஒரு கோளத்தை கட்டி இதை என்ன செய்யறாங்க, ஒரு சதுரமுகிகளை வச்சு அட்டாச் பண்ணி வச்சு இதான் நடக்கிறது. சரி, இப்படி அந்த கோளத்தை ஒரு சதுரமுகிகளை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்றான்டா, இந்த சதுரமுகிக்குள்ள இந்த கோலத்தை அடுக்கிற டைம்ல இந்த கோலத்துல கனவளவு இந்த வெளியேறிக்கிற இந்த எண்ணெயில சதுரமுகிக்குள்ள மிச்சம் இருக்கிற இந்த எண்ணெயில கனவளவு சமன் என்று காட்டு. விஷயத்தை விளங்கிக்க. சரியா, பாப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா கவனிக்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன், சின்ன ஒரு கதை. பிபாட்ல ரோமியோல ஒன்று, சின்ன ஒரு கதை. ரைட், நான் இந்த கோளத்தின் ஆரைய ஆர்னு எடுக்க போறேன். சரி, கதைக்க போறேன், நல்லா கவனிங்க. கோளத்தின் ஆரை ஆர் எங்க, அப்ப இத ஆறுன்னு எடுத்தா இந்த சதுரத்துல நீளம் 2 ஆகும். விட்டதுக்கு சமனா இருக்கும். சரியா, விட்டதுக்கு சமனா இருக்கும். அப்ப பாருங்கடா, கோளத்தின் கனவளவு
சும்மா போயிட்டு கோலத்தின் கனவளவு சமன் 4/3 பை ஆர் கணம். கோலத்தின் கனவளவு 4/3 பை ஆர். 4/3 பை ஆர். அதே போல எண்ணெயின் கனவளம். எண்ணெயின் கனவளம் கதை இது பண்ண தேவை. எண்ணெயின் கனவளவு சமன் சதுரமுகிட கனவளவுல இருந்து கோலத்தின் கனவளவு கழிச்சுக்கிறது. சதுரமுகிட கனவளவு இந்த கோலத்தின் கனவளவு. அந்த சதுரமுகிட கனவளவு நிரந்தர கலந்தர உயரம். எனவே 2r முழுவதின் கணம் மைனஸ் கோலத்தின் கனவளவு 4/3 பை ஆர். பிள்ளைங்க கோலத்தை கழிச்சுட்டா சரி. அப்ப இதுல பாருங்கடா 8r கணம் மைனஸ் 4/3 பை ஆர் கணம் கழிச்சு விட்டார். போட்டு 24 ஆர்கணம் மைனஸ் 4 பை ஆர்கணம் கீழே 3 பைசமன் 3 எடுத்து பைசமன் 3 பைசமன் 3 இவரை நீங்க கேன்சல் பண்ணலாம். இவரை செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். அப்ப 4 ஆர்கணம் சரி. கோலத்தின் இந்த இடத்துல 3 எடுத்தீங்கன்னா 3 எடுத்தீங்கன்னா சரி. இவரை 3 எடுத்தா சுமார் அழைச்சு விடலாம். இந்த சொற்கள் தேவையில்லை. பகுதியின் சாம்பல் சொல் தேவை. இங்க பாருங்க பையன் 3 எடுத்தா இவரும் கேன்சல். அப்ப 8 ஆர்கணம் மைனஸ் 4 ஆர்கணம். எனவே 4 ஆர்கணம் அவ்வளவு போதுமான எழுதிவிட்டாச்சு. எண்ணெயின் கடவுளவு சமன் கோலத்தின் கடவுள். இப்ப கவனிக்கிறா இந்த 3வது கேள்வியில ஏ பார்ட் அழகான படத்துக்கு தேவையான விஷயங்கள் அவளையும் நோட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி இந்த பி பார்ட் அப்படியே நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. விளங்கிட்டாடா? ரோமேல கொண்டு செஞ்சது விளங்கிட்டா? நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? எடுங்க பாவமா அப்படியே போர்டை அடிக்கணும். ரோமேல கொண்டு நான் அப்படியே ஃபாலோ பண்ணணுமா? நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் தெளிவா வழங்கி எடுக்கலாம்.
சரி வரைக்கும் இப்ப கேள்வி எழுதி விடுங்கடா. அது கேள்வியே கொஞ்சம் நல்லா கவனிக்கணுமா? இருக்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரியாது. ஆன்சர் தெரியாது. நாம இப்ப என்ன செஞ்சிருந்தோம்? ஒரு கோலத்தையும் அழகு கனவளவுக்கான சதுரமுகியும் நாங்க எடுத்து இதை கதைச்சிருந்தோம். அவன் என்ன கேட்காண்ட பிறகு நல்லா கவனிங்க. கேள்வி பாருங்க. கோலங்களில் கோலங்கள் ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்படுகின்றமையால் ஒரு இரண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு கோலங்கள் இடங்கொள்ளும் அழகு சதுரமுகிகளை கருத்தில் கொண்டு கோலங்களின் மொத்த கனவளவு. நாம ஒரு கோலத்துக்கு உண்மன் எடுத்தாச்சு. ஒரு கோலமும் அதை சுத்தி உருவாகிற சதுரமுகி, இப்படி ஒவ்வொரு கோலத்துக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு ஒரு சதுரமுகி இருக்கு. ஒரு சதுரமுகி இருக்கு. எண்ணெயின் பாருங்க, மொத்த கனவளவு வெளிகளில் உள்ள எண்ணெயின் கனவளவுக்கு சமம் என காட்டும். வெளியில இருக்கிற கீழே எழுதி விடுங்க. கீழே எழுதி விடுங்க. கீழே எழுதி விடுங்க. எனவே எனவே கீழே எனவே வெளிகளுக்கு இடைவெளியில் எழுதுங்க. எனவே வெளிகளுக்கு இடைவெளியில் உள்ள வெளிகளுக்கு இடைவெளியில் உள்ள வெளிகளுக்கு இடைவெளியில் உள்ள வெளிகளுக்கு இடைவெளியில் உள்ள எண்ணெயின் மொத்த கனவளவு எண்ணெயின் மொத்த கனவளவு வெளிகளுக்கு இடைவெளியில் உள்ள எண்ணெயின் மொத்த கனவளவு எண்ணெயின் மொத்த கனவளவு கோலங்களின் மொத்த கனவளவிற்கு சமனாகும். 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 மொத்த கனவளவிற்கு சமனாகும். மொத்த கனவளவிற்கு சமனாகும். சரியா? இப்ப வரும் ஒருமை இலக்கம் 2. பாப்பா ஒருமை இலக்கம் 2 என்ன சொல்றாரு பாப்போம். ஒருமை இலக்கம் 2. எண்ணெயினதும் பீங்கானினதும் அடர்த்திகள் முறையே 900 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? எண்ணெயினதும் பீங்காண்ட அடர்த்தி, எண்ணெயிட அடர்த்தி 900 கிலோகிராம் மீட்டர் -3. பீங்கானோடு இந்த மாவுள அடர்த்தி வந்துகிட்டு 2500 கிலோகிராம் மீட்டர் -3. எனில் பீங்கான் கோலங்களின் திணிவை காணச்சல். பீங்கான் கோலங்கள்ற திணி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? பீங்கான் கோலங்கள்ற திணிவை காணச்சல். ரைட். இது சின்ன கதை தான். இது சின்ன ஒரு கதை. என்னன்னா நீங்க எடுத்துட்டீங்க, நல்லா கவனிக்கலாம். அங்க இடைவெளியில இருக்கிற அந்த எண்ணெயிட கனவளவும் பீங்கானோட கனவளவும் சமம். கனவளவும் சமம். நாம என்ன செய்யலாம்னா, பீங்கான் ஓடுகள்ற திணிவு எனக்கு தெரியும். பீங்கான் ஓடுகள் எண்ணெயிட திணிவு நம்மளுக்கு தெரியும். எண்ணெயிட திணிவு எண்ணெயினது பீங்கான் அடர்த்திகள் முறையை எடுத்துக்கிட்டு பீங்கான் கோலங்களின் திணிவை காணுச்சு. இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த எண்ணெயிட திணிவு அதுக்குள்ள தெரியும். அவன் என்ன சென்னான் ஸ்டார்ட்ல அந்த வசனத்தை பாருங்க, தெளிவா புடிச்சுக்கிறேங்க. பாருங்க, சொல்ல பாருங்க, அந்த பி பாட்ல கதைச்ச விஷயத்தை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுது. இப்ப அந்த அறவாசி கீழே நீங்க பாருங்க, பி பாட் அந்த கேள்விக்கு வாங்க. பின்னர் மாணவன் பானையை வெறிதாக்கி புதிய எண்ணெயின் மேலே ஏயில் போன்று அதே அளவு 0.2 கிலோகிராம் இருக்கணுமா வசனப்படுவாங்க. 0.2 கிலோகிராம் அதே அளவு எண்ணெய் இருந்தாயிட்டு சிறிய சீரான திண்ம பீங்கான் கோலங்களில் ஒரு குறித்த எண்ணிக்கையை சேர்த்தான். சேர்த்த கோலங்கள் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒழுங்கான முறையில் பொதி செய்யப்பட்டுள்ளன கொள்க. ஒழுங்கான பொதி கோலங்கள் பொதி செய்யப்படும் போது உண்டாகும் வழிகளிலே பானையில் உள்ள எண்ணெயின் கனவளவின் அரைவாசி. சரியா? நல்லா பாருங்க.
வெளிகளினுள்ளே பானையில் உள்ள எண்ணெயில, பானையில இருக்கிற மொத்த எண்ணெயில, சரி இங்க பாருங்க, இது பானையில் எடுக்கும். இதுல நான் எண்ணெயை விட்டுட்டு விட்டதுக்கு பிறகுடா இதுக்குள்ள வார அந்த பீங்கான் ஓடுகள் நான் வச்சுட்டேன் தானே. பீங்கான் ஓடுகளை இப்படி வைக்க சும்மா ஒரு கதைக்கு இப்படி வைக்கணும். பீங்கான் ஓடுகள் வச்சதுக்கு பிறகு இந்த பீங்கான் ஓடுகளுக்கு உள்ளவார இந்த எண்ணெயில கணவன் மேலரைக்குது ஒரு கணவன், வெளியேறிக்காரு ஒரு கணவன். நல்லா கம்மியா, வெளியேறிக்காரு ஒரு கணவன், வெளியேறிக்காரு ஒரு கணவன். நல்லா பாரு, வெளிகளில் உள்ள பானையில் உள்ள எண்ணெயின் கனவளவில் அரைவாசி நிரம்புமாறு, அரைவாசி நிரம்புமாறு. அப்ப 0.2 கிலோகிராம் திணிவுள்ள எண்ணெயில இந்த வெளிகளுக்கு உள்ள வரப்போற இந்த எண்ணெயோட திணிவு 0.1 கிலோகிராம். மேல இருக்கிற வர்றது 0.1 கிலோகிராம். டேய், நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் உடைச்சது விளங்கிட்டாடா? அவன் செல்ல இருக்கிற அந்த வசனம் விளங்கிட்டாடா? கனவளவோட அரைவாசி, அப்ப திணிவு அரைவாசாக மாறும். கிளாஸ்ல இருக்கிறவள் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணி, நான் இப்ப இந்த பிக்சர்ஸ்ல அவன் சின்ன வசனத்தை உடைச்சிருக்கிறது விளங்கிட்டார். அந்த பீங்கான் ஓடுகிற இடைவெளியில அடுக்கப்பட்டிருக்கிற டைம் அந்த இடைவெளியில வார எண்ணெய் ஆரம்பத்துல பாத்திரத்துல இருந்த எண்ணெயில அரைவாசி கீழே இறங்குதான். அப்ப மேலுக்கு மொத்தமாக 0.2 கிலோகிராம் தான். ஒரு ஆள் 0.1, இன்னொரு ஆள் 0.1. நான் பிரிச்சு காட்டிருக்கிறது விளங்கிட்டார். டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா கன்ஃபார்ம் பண்ணு. கன்ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற ஒரு செல்லு நான் இதை உடச்சு எழுதிருக்கிறது விளங்கிட்டார். எஸ், ரைட், ஓகே, வெரி குட். சரியா? அவ்வளவுதான் சொல்ற விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் இதோட இருந்தா தான் என்ன டக்கு டக்குன்னு நாங்க அதை பயணிக்கலாமா? சரி பாருங்க. அப்ப இவர 0.1 0.1 நேரம் பிரச்சனைக்குரிய நேரம் தான். சரியா? நேரம் வந்துட்டு பிரச்சனைக்குரிய நேரம் தான், ஒன்றுமே செய்யலாது. சரியா? அடுத்தடுத்த கிளாஸ்களுக்கான நேரங்கள் உங்களுக்கு மாற்றி அறிவிக்கப்படும். சரி பாப்போம். 0.2 கிலோகிராம், இதுல 0.1 0.3. ரைட், இப்போ வரும். இதான் நாங்க இருக்கிற கதை. இப்போ அவன் இப்படி தந்தோட உங்கள்ட்ட என்ன கேட்கிறான், நல்லா பாருங்க. எண்ணெயினதும் பீங்கானினதும் அடர்த்திகள் முறை, எண்ணெயில அடர்த்தியும் சரி பீங்கான அடர்த்திகள் முறையே இப்படி எல்லாம் வந்துட்டு பீங்கான் ஓடுகளின் திணிவு என்று, பீங்கான் ஓடுகிற திணிவு நம்மள்கிட்ட கேள்வி. சரி, அப்ப நான் முதலாவது என்ன செய்ய போறேன், இதுக்குள்ள இருக்கிற எண்ணெயில கனவளவை கண்டுபிடிக்க போறோம். அந்த வெளியில் உள்ள எண்ணெயின் கனவளவு நல்லா பாருங்க. வெளியில் உள்ள சின்ன ஒரு கதை பாருங்க, எவ்வளவு லேசான கதை. எண்ணெயின் கனவளவு இதை கண்டுபிடிக்க வெளியில் உள்ள, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெளியில இருக்கிற எண்ணெயிட திணிவு தெரியும், எண்ணெயிட அடர்த்தி தெரியும். எனவே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு சிமோலன். அவ்வளவுதான், சின்னொரு கதை. எனவே V சமன் M/D. வெளியில இருக்கிற திணிவு தெரியும் 0.1, அவர் அடர்த்தி 900. அடர்த்தி என்ன வருவாரு? 900. எனவே பாருங்க, 0.1 900 பிரிக்க போறோம். 900 பிரிக்கணும். இதுதான் நாங்க இருக்கிற வால்யூம். 0.1 900 பிரிச்சுங்க. பிரித்தல் சொற்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு டைம் கிடைக்க போறாங்க, நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? அதெல்லாம் படிக்கிறீங்க நானு. எஸ், 0.00001 வருமா? 0.000. ரைட், ஓகே. அப்ப இது 0.001 வரும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன்னா, இதை மீட்டர் கியூப்னு எடுத்துக்கிறேன். சரியா? இந்த எம்எல்ஏக்கு வந்துகிட்டு இது விட தேவை இவர எம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போ உனக்கு தெரியும், அந்த எண்ணெயில இடைவெளியில இருக்கிற எண்ணெயில கனவளவு இதுண்டா அங்க இருக்கிற பீங்கானோடுகளின் கனவும் இதுதான், சம கனவு. வெளியில இருக்கிற ஒரு கனவு, இதெல்லாம் சம கனவு. அப்ப இங்க பாருங்க, இப்ப பீங்கான் ஓடுகளுக்கு பயன்படுத்துங்க. சரியா? ஓடுகளை கருதி, சரியா, அவர அடர்த்தி இந்த சமன்பாடு எழுதியிருக்கல, அவர அடர்த்தி 2500 சமன் அவர திணிவு அடர்த்தி சமன் திணிவின் கனவளவு 0.1 இப்படி வரும். அப்ப கீழே வரப்போகுது 0.1 தர 900. அதே கனவு
அதே கனவு. அவ்வளவு. அப்ப இங்க பாருங்க, சுருக்கல் லேசா அதுக்கான அந்த சுருக்கல் நான் பாருங்க. இத 10ஆல பெருக்கிட்டா மேலுக்கு 10ஆல பெருக்கி விட்டா எண் தர 9,000 அப்ப எண் சமன் இப்படி வரும். இப்படி வரும். கேன்சல் பண்ணிடுவோம். இதுல 2 சைபர், இதுல 2 சைபர். 25 நீங்கள் 90. அப்ப எத்தனை வைப்பா? எனிவே பாருங்க, சைபர் சம்பளம் கேட்ட விவரமா பிரிக்கியாம் 90. எஸ், சைபர் தசம் 28. விளங்கிட்டாடா? இனிவ கண்டுபிடிச்ச விளங்கிட்டா? இவர் அடர்த்தி எல்லாம் பயன்படுத்தி இவரை கனவுளவு கண்டுபிடிச்சு அந்த கனவுளவு இங்க இருப்பீங்க ஓடுகிற கனவு சமன், எனவே அவரை தீவை கண்டுபிடிக்கலாம். ரைட், நோட் பண்ணி எடு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? விளங்கிடுங்களா? விஷயத்தை பெருசா கஷ்டப்பட வேணாம். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? விஷயத்தை நல்லா விளங்கிடுங்க. பாருங்க, 2018ஆம் ஆண்டு இவ்வளவுதான் கேள்விடா, என்ன முடிய போகுது. லாஸ்ட் ஒன். நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணு. அதான் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, அடுத்த விஷயத்துக்கு நாங்க வரும். விஷயத்துக்கு நாங்க வரும். விஷயத்தை பாருங்க.
பாருங்க உறவு இலக்கம் 3 என்ன சொல்றாரு பாப்போம் சரியா. மாணவன் பின்னர் பீங்கான் கோளங்கள் உள்ள எண்ணெய் பானையை 200 பாகை சி வரைக்கும் வெப்பமாக்கி மேலே ஏயில் குறிப்பிட்ட விதமாக மறுபடியும் 30 பாகை சியில் உள்ள அதே உணவுப் பொருட்களின் மூன்றாவது சரியா அந்த பாத்திரம் இருக்காது. அந்த பாத்திரம் இருக்காது சரியா. அந்த பாத்திரத்துல இப்ப எண்ணெய் கோளங்களும் இருக்குது, பீங்கான் ஓடுகளும் இருக்கிறது. அதே போல எண்ணெயில் நிரம்பிடுது. என்னன்னு தெரியும், என்னன்னு தெரியும். இத இப்ப 200 பாகை சிக்கு அதே மாதிரிக்கு வெப்பப்படுத்திச்சு. 200 பாகை சிக்கு வெப்பப்படுத்திட்டு இதுக்குள்ள எண்ணெயில திணிவு எங்களுக்கு தெரியும்னா 0.2 கிலோகிராம். பீங்கான் ஓடுகள திணிவை நம்ம கண்டுட்டோம் 0.28 கிலோகிராம் கணிச்சாச்சு சரியா. மொத்தமா சேர்த்து எண்ணெய் 0.2 சரி பாப்போம் என்ன சொன்னாங்க பாருங்களா தெளிவா பாருங்க. எண்ணெயின் பானையில் 200 பாகை வரைக்கும் வெப்பமாக்கி மேலே குறிப்பிட்ட விதமாக மறுபடியும் 30 பாகை உள்ள அதே உணவுப் பொருளின் அதே அளவை உணவுப் பொருள் அதே அளவு 0.2 கிலோகிராமை சேர்த்தான். பீங்கானின் தன்வெப்ப கொள்ளளவு இவர தன்வெப்ப கொள்ளளவு 1000 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் மைனஸ் சரியா. எண்ணெயில எங்களுக்கு தெரியும், எண்ணெயில 1650 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் மைனஸ். இவர் 1600 ஜூல் கிலோகிராம் -1 செல்சியஸ் மைனஸ் தான் தந்திருந்தாங்க ரைட். ஓகே பாருங்க முறை உணவு பொருளும் ரைட் ஓகே அது சரி. கலவையின் இறுதி வெப்பநிலையை கணிக்க நான் இந்த இடத்துல θ2 எடுத்துக்கிறேன். θ2 சரி. கலவையின் நாம் எடுக்க தெரியாது, கலவையின் இறுதி வெப்பநிலை θ2 என்க. இறுதி வெப்பநிலை θ2 என்க சரி. வெறும் பானையின் வெப்ப சுற்றளவுக்கான வெப்ப இழப்பையும் புறக்கணி, வெப்ப கொள்ளளவையும் புறக்கணிக்கா சூழலுக்கான ரைட் ஓகே. இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்களா, எண்ணெயும் வெப்பத்தை இழக்க போகுது, பீங்கான் ஓடுகளும் வெப்பத்தை இழக்க போகுது. எண்ணெயும் வெப்பத்தை இழக்க போகுது, பீங்கான் ஓடுகள். அப்ப நான் சொல்ல விஷயத்தை கவனிங்களா சரியா. பீங்கான்களில் தங்க பீங்கான் கோலங்கள் ஓடுகள்ல பீங்கான் கோலங்கள் சரி. பாருங்க எண்ணெய் சக இந்த இடத்துல வரும்போது பாருங்க, எண்ணெய் நேரத்துல எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். எண்ணெய் சக பீங்கான் கோலங்கள் இழந்த வெப்பம் சமன். எண்ணெய் சக பீங்கான் கோலங்கள் இழந்த வெப்பம் சமன் உணவுப் பொருள் பெற்ற வெப்பம். உணவுப் பொருள் பெற்ற வெப்பம் எண்ணெய் இழந்த இப்ப நாம இதான் சமன்பாடு மறக்க போடாது. சமன் ms θ இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. எண்ணெய்க்கு நான் யூஸ் பண்ணினால் இந்த இடத்துல எழுதுறேன்னா 0.2 தர இவர தன்வெப்ப கொள்ளளவு 1650 ms θ 200 θ2 சக பீங்கான் கோளங்கள் இழந்த வெப்பம். பீங்கான் கோளங்கள் இழந்த வெப்பம்னா பீங்கான் கோளங்கள் 0.2 தர அவரை திணிவை நாங்க கண்டுபிடிச்சோம். அவர தன்வெப்ப கொள்ளளவு 1000 தர வெப்ப கொள்ளளவு தன்வெப்ப கொள்ளளவு 1000 தர θ அதுவும் 200 θ2 200 θ2 மொத்த தொகுதி வெப்பநிலை 60. இது சமன்
உணவுப் பொருள் பெற்ற வெப்பம் உணவுப் பொருள் 0.2 தர உணவுப் பொருள் 1600 தர இவர வெப்பநிலை வித்தியாசம் 30ல இருந்து θ2க்கு போகுது. அப்ப θ2 மைனஸ் 30. இந்த சமன்பாடு எழுதின விளங்கிட்டாடா? நேரத்தோட எண்ணெய் மட்டும் இழந்த வெப்பம் இப்ப யாரும் சேமிச்சுட்டு விளக்க போற அந்த இருக்கிற பீங்கான் கூலங்களை விளக்க போற. நான் எழுதியிருக்கிறது விளங்கிட்ட அந்த சமன்பாடு ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் எழுதியிருக்கிற அந்த சமன்பாடு விளங்கிட்டாங்க. சரியா? எழுதியிருக்கிற சமன்பாடு இது நான் ஏன் இப்படி ஒரு சமன்பாடு எழுதினு விளங்கிட்டாடா? சொல்லுங்கடா சொல்லுங்கடா. ரைட். சரி, இங்க கவனிக்க சொல்லுங்க. அப்ப இதை நாங்க இனி சுருக்கலுக்கான நேரம் நம்ம எவ்வளவு சுருக்கி வந்தது இனி நீங்க சுருக்குங்க, பிரச்சனை இல்லை. இங்க கவனிங்க, இதை நாங்க சுருக்கி எடுப்பமாக இருந்தால் இறுதி வெப்பநிலை θ2 உங்களுக்கு வருமா? இறுதி வெப்பநிலை உங்களுக்கு θ2 வருமா? அதை நீங்க கண்டெடுங்க. θ2 உங்களுக்கு வருமா? சரி, θ2 வருமா? (141.5 பாகை செய்து வரும்). எஸ், சரியா? 145.1 விளைவு விளைவு 141.5 பாத்தியா? அங்க அந்த ஆழமாக பொறித்தல்ற வெப்பநிலை வீச்சு 190 தொடங்க 140 பாய்ச்சி. எண்ணெயிட திணிவுல மாற்றம் இல்லை, எண்ணெயிட கனவளவுல மாற்றம் இல்லை. கலக்கட் பொழித்தலாக இருந்ததை இப்ப ஆழமாக பொறித்தலா மாத்தியாச்சு. ஏன் வெப்பநிலை பாத்தீங்களா? 141.5 பாய்ச்சி, 141.5 பாய்ச்சியில இதுல போட்டு சமம் புரிய போறோம். எங்களுக்கு தெரியும் ஆழமாக பொறித்தல் வந்துட்டு 140 பாய்ச்சி தொடங்க 190 பாய்ச்சி. அப்ப எண்ணெயிட கனவளவுல திணிவுல மாற்றம் இல்லாம அந்த குறைஞ்ச எண்ணெயை பயன்படுத்தி அவன் அதை முடிச்சிட்டான். அதை முடிச்சுட்டான். ரைட், ஓகே, அவ்வளவுதான். பாருங்க சி பார்ட். மேலே ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்பட்டதை விட சிறிய பீங்கான் கூலங்கள் பயன்படுத்தப்படும் எனில் கிடைக்கும் அனுகூலம் என்ன? இப்ப அந்த லெப்ல பயன்படுத்திருக்கிற நீங்க இப்ப அந்த ஆய்வுக்கூடத்துல பயன்படுத்த பீங்கான் ஓடுகளை விட இன்னும் குட்டியான பீங்கான் ஓடுகளை நீங்க பயன்படுத்த இன்னும் நிறைவான குட்டியான பீங்கான் ஓடுகளை நீங்க பயன்படுத்த என்ன நன்மை அனுகூலம் என்று கேட்டேன். எங்களுக்கு தெரியுதா? அவர் கனவுளவு சின்ன சின்னனாக ஆக ஆக நிறைய உதாரணம் ஒரு கோலம் 2ஆக உடஞ்சி இன்னும் கனவுளவு சின்ன சின்னதா இருந்தா தொடுகை மேற்பரப்பு கூடும். எண்ணெயோட தொடுகை மேற்பரப்பு கூட போகும். அப்படி ஒரு கதையை ரைட் எழுதி விடுங்க. சீப்பாடு ஆன்சர் எழுதி விடுங்க. சீப்பாடு ஆன்சர் எழுதி விடுங்க. எண்ணெய்க்கு வெப்பம், எண்ணெய்க்கு வெப்பம். சீப்பாடு லாஸ்ட் ஒன். எண்ணெய்க்கு வெப்பம், எண்ணெய்க்கு வெப்பம், எண்ணெய்க்கு வெப்பம் மிக விரைவாக இடமாற்ற முடியும். 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 விஷயத்தை தெளிவாக விளங்கிடுங்க. இதான் நம்மளோட 2018ஆம் ஆண்டுக்குரியது. எங்களுக்கு தெரியுண்டா எங்க ப்ராஜெக்ட் வந்துகிட்டு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எம்சிக்குன்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டர். இப்போ உதாரணம் ஹீட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா 2016ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரை நல்லா கவனிக்கணும். 2016ல இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிற ஹீட்டை முதலாவது நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுல எஸ்சி ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு அவ்வளவு கேள்விகளை பார்த்துட்டு அடுத்தது 2010ல இருந்து 15 வரைக்குமான திரும்ப அந்த பேப்பருக்கு செய்யற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு இந்த ஹீட் முடிய வேவ்ஸ்ல நாங்க இருக்க போறோம். இப்படி நாங்க என்ன செய்யணும், ஃபைனல் எக்ஸாம் முழுமையாக டார்கெட் பண்ணி இனி என்னோட பேப்பர் கிளாஸஸ் நடக்கும். கட்டாயம் அந்த கிளாஸஸ் எல்லாம் கலந்து கொள்ள பாருங்க. சரியா? கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம அழகா முடிக்கலாம். ஃபைனல் எக்ஸாம் வரும் வரைக்கும் இதை முழுமையாக நாங்க ஃபாலோ பண்ண போறோம். சரியா? அப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ண வேண்டாம் உங்களுக்கு செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் அதை இணைந்து கொள்ளலாம். சரி, வாட்ஸ்அப் மூலம் செய்யலாம். எனக்கு தெரியப்படுத்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணேன் கிளாஸ் புரியாது. சரியா? ரைட், இந்த நம்பரை நோட் பண்ணிட்டு சரி.
076 72 1 49 19. இதுக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன செய்யலாம், கிளாஸ் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். தேவையா மட்டும் சரி, தேவை வேணாம். ரைட், ஓகே. நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல அடுத்த கேள்வியோட நாங்க சந்திப்போம். நாளைக்கு நடக்கும், பெரும்பாலும் நாளைக்குடா 2019 2020 இரண்டு கேள்விகள் நாங்க பார்க்குற மாதிரி. இதை நாங்க டக்குனு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராக்டிக்கல் அதுக்காண்டி நான் கொஞ்சம் அவசரமா எடுக்க வேண்டி வரும். நாளைக்கு 2019 20 2019 20 அதுக்கு கேள்விகளை நீங்க கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு ரெடியா இருங்க. கிளாஸஸ் ரைட், கீப்